ஹே காய்ஸ், வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலி வராமல் இருக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து டாம் கேட்ல வந்து ராட் ரிப்பலன்ட் ஸ்ப்ரே வந்து வாங்கியிருப்போம். இதோட ரிவ்யூவு அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையுமே நான் வந்து தெளிவாக வந்து வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கீழே தரேன். நான் ஆக்சுவலாக வந்து ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி வந்து இதை அடிச்சுட்டு பார்க்கிங்கில் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் சும்மா லோக்கலில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு வந்து பெங்களூர் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அந்த டைமில் நான் பெங்களூர் போயிட்டு வந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு 20 டேஸ் 25 டேஸ் வந்து காரை எடுக்காமையே இருந்துட்டேன். ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். காரே எடுக்க முடியல என்னால் சுத்தமாக. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்ப்ரே அடித்தோம் ஒரு 2.5 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இதையுமே நான் வந்து கொஞ்சம் மறந்துட்டேன். பார்க்கிங்கில் இருக்குன்னு ஞாபகம் இல்லாமல் விட்டுட்டேன். அப்போதான் திடீர்னு வந்து எலி வந்துருச்சு திருப்பி. இந்த எலி வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இன்ஜின் பே ஃபுல்லா வந்து அந்த எலியோட வேஸ்டேஜ் ஃபுல்லா இதுவாயிடுச்சு. வந்ததுக்கான அறிகுறி வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எலி தான் வந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் லைட்டா வந்து கிளீன் பண்ணிட்டேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா அங்கங்க எலியோட இது வந்து இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணிட்டாலுமே இந்த இடம் ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்ப கார் வந்து இவ்வளவு கேவலமா இருக்கிறதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா, வாஷ் பண்ணிட்டு இப்ப நான் 2 நாளா வந்து நம்ம டாக்ஸியா ஓட்டிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு காஞ்சிபுரத்துல இருந்து சென்னைக்கு வந்து ரெகுலரா போயிட்டு இருந்தோம். கார் வந்து ஆக்சுவலா நான் வந்து 1.5 வீக்ஸா வந்து பார்க்கிங்ல இருந்து எடுத்து வெளியில தான் விட்டுருந்தேன். ஏன்னா நம்ம சூரியன் வந்து அதிகமா வெயில் படும்போது கார் நல்லா ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது எலியால உள்ள இருக்க முடியாது. கண்டிப்பா வெளியில தான் போய் ஆகணுன்ற மாதிரி. அதே மாதிரி நான் ஸ்ப்ரேவும் ரிப்பலன்ட் ஸ்ப்ரேவும் கொஞ்சம் அடிச்சு வச்சிருந்தேன் எல்லா இடத்துலையும். இப்போ வந்து எலி இல்லை. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, கேபின் உள்ள வந்து அதான் இன்டீரியர்ல வந்து நம்ம உட்காந்தோம் ஏசி போட்டோம் அப்படின்னா அந்த எலியோட ஸ்மெல் வந்து ஹெவியா அடிக்குது. ஸோ அது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஃபுல்லா இன்டீரியர் நம்ம க்ளீன் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம பழைய கார்ல இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து எலி ஒயரை கடிச்சு நம்மளுக்கு அந்த டைம்ல ஒரு 30,000 கிட்ட ஃபுல் ஒயர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இதுல அப்ப ஒரு எல்லா இடத்துலயும் போனேன். ஏசி வென்ட் எல்லாம் கிளீன் பண்ணாங்க. அப்ப கூட எதுவுமே செட் ஆகல. அப்புறம் தான் ஒரு அண்ணா சொன்னாரு, நீங்க ஏசி ஃபில்டர் வந்து நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சாரு. அதுல எலி வந்து பாத்ரூம் போயிருந்தது. அந்த வேஸ்டேஜ்லாம் இருந்துச்சு. எலி இருந்ததுக்கான நிறைய தடம் இருந்துச்சு. ஸோ நம்மளோட ஏரை சக் பண்ணி அது வழியா நம்ம அனுப்பும்போது அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, புதுசா வந்து நம்ம வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் ஏசி ஃபில்டர் மட்டும். ஸோ இந்த ஃபில்டர் வாங்குறதுக்காக நான் 1.5 வீக்ஸா வெயிட் பண்ணேன். அதுக்காக தான் காருமே வெளியில வந்து விட்டு வச்சிருந்தேன். இந்த ஃபில்டரை போட்டுட்டு விடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பிரச்சனைனா, காஞ்சிபுரத்துல வந்து ஷோரூம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஷோரூம் வந்து சேல்ஸ்க்கு மட்டும் வச்சுட்டானுங்க. ஆனா சர்வீஸ் வந்து கிடையாது, பார்ட்ஸ் எதுவும் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, சென்னையில எங்க ஆபீஸ் பக்கத்துல வானகரத்துல கேட்கலான்னு பார்த்தா அவன் வந்து நாங்க இங்க சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுவோம், பார்ட்ஸ்லாம் வந்து நாங்க தனியா தர மாட்டோம்னு சொல்லிட்டான். அப்புறம் என்னோட டீம்மேட் கிட்ட சொல்லி மொபீஸ்ன்னு சொல்லிட்டு அம்பத்தூர்ல ஒரு இது இருக்கு, அங்க கொடுத்து நான் வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த ஃபில்டரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 470. எம்ஆர்பி வந்து 470 போட்டிருக்கு. ஆனால் அவன் வந்து 470 தான் வாங்குறானுங்க. டிஸ்கவுண்ட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது இவனுங்க கிட்ட. ஸோ ஒரு லோக்கல் ஷாப்பில் போய் கேட்டப்ப அவன் வேற ஏதோ ஒரு பிராண்ட் வந்து 300 சொன்னான். இருந்தாலும் எனக்கு வந்து மெயின் ஃபில்ட்ரு இதுதான் கேபினுக்கு யூஸ் பண்ணுறது. அதனால நம்ம ஜென்யூன் பார்ட்டே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஸோ இதோட காஸ்ட் வந்து 470 ஆச்சு ரீப்ளேஸ்மெண்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த ஸ்மெல்லு போகும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஏசி ஃபில்டர் கிளீனிங் பற்றி கூட ஒரு வீடியோ வந்து டெப்த்தாக போட்டிருப்பேன். அதையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போதைக்கு நம்ம இதில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். இந்த ரெண்டுத்தையும் இப்படி புஷ் பண்ணிங்கன்னா இது வந்து கீழே வந்துடும். இது வந்து நம்ம டேஷ் கேம்காக போகிற ஒயரு. இதை அப்படியே விட்டுருங்க. அடியில் வந்து இந்த நாபை வந்து பிடிச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது தனியாக இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வெளியில் இப்போ எடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எலியோட அந்த இதுலாம் வேஸ்ட்லாம் அப்படியே இருக்குது ஃபுல்லாக. ஸோ அந்த பேட் ஸ்மெல்லுக்கு வந்து ரீசன் இதுதான் வந்து காரணம். மெயின் காரணமே இதுதான். இதோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எலியோட இதுதான் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ மெயின் ரீசனே வந்து இதுதான், இந்த எலி இருக்கிறனால தான். ஸோ இந்த ஃபில்டரை வந்து நம்ம தூக்கி இதோ இங்கே கூட பாருங்கள்,
எலியோட வேஸ்ட்டு, அதனால தான் வந்து இந்த பேட் ஸ்மெல்லே நம்மளுக்கு வருது. ஸோ இதை வந்து நம்ம தூக்கி போட்டுட்டு இப்போ வந்து ஒரு கிளாத் எடு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ இப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த டைரெக்ஷனில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். இதை வந்து இந்த இடத்துல நம்ம போடுவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதை வந்து வைப் பண்ணி தொடச்சிருவோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா காரை வந்து நான் ஃபுல்லாக வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரேவை வந்து இன்ஜின் கேபின் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் இந்த டயர்ஸ் இந்த இடத்துலலாம் விட்டுட்டு நான் வந்து ஒரு 2 days வந்து செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் போயிடுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த 2 daysக்கு அப்புறம் நான் செக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். பார்ப்போம். ஏ காய்ஸ், 2 days ஆயிடுச்சு. நான் இன்னும் வந்து ஸ்ப்ரே வந்து ஃபுல்லாக அடிக்கலை. இன்னைக்கு தீபாவளி, எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நான் வந்து காரை வந்து கழுவிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணாடி மாதிரி இருக்கு. சின்ன வயசுல வந்து நம்ம பட்டாசு வெடிக்கிறதுக்காக மழை எப்போ நிற்கும்னு பட்டாசு வெடிச்சது போய் இப்போ கார் கழுவுற இடத்துக்கு வந்துட்டோம். வயசாயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து அந்த கேபின் ஃபில்டர் மாற்றினதுக்கப்புறம் அந்த கேபின் ஃபில்டரையும் எடுத்து பார்த்தேன். எலி இல்லை சுத்தமாக. இப்போ வந்து உள்ள ஸ்மெல்லுமே வந்து நல்லா இருக்கு. ஸ்மெல்லே வந்து வரலை. ஜஸ்ட் வந்து அந்த லெமன் பெர்ஃப்யூம் மட்டும் ஒரு வாட்டி அடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, பக்காவா இருக்கு, பிரச்சனையே இல்லாம. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி எலி பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாலே அந்த டாம் கேட் ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா எலி வந்து வராம தான் இருக்கு. ப்ளஸ் நான் மேட்டும் அடியில வைப்பேன். ஸோ இப்போ திருப்பி நான் இன்னொரு மேட் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். காருக்கு அடியில் ஒரு மேட்டு ப்ளஸ் ஸ்ப்ரே எல்லாத்துலேயும் காயறதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஒன்ஸ் இது காஞ்சிச்சுன்னா ஸ்ப்ரே அடிச்சு பார்க்கிங்கில் விட்டுருவேன். ஏன்னா இப்போ ஆஃபீஸ் போயிட்டேன்னா 1 week லீவ் கிடையாது. 1 week வந்து பார்க்கிங்ல தான் இருக்கும். ஸோ அந்த எலி வராம நான் இன்னும் ஒரு 15 days பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எலிக்கு வந்து வராது மோஸ்ட்லி. நான் அதுக்கப்புறம் ரெகுலரா வந்து 1 month ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து அந்த ஸ்ப்ரே அடிச்சு பக்காவா பார்த்துப்பேன். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அன்டில் தென், பை பை.